திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம திருநாவுக்கரசர் நாயனார் வரலாறின் பாகம் 3 பார்க்கலாமா? திருநாவுக்கரசர் நாயனார் அப்பூதியடிகள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள வரவேற்ற அப்பூதியடிகள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணுன்னு கேட்குறாங்க. திருநாவுக்கரசர் நாயனாரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. உடனே வகை வகையாக சாப்பாடு தயார் பண்ணிட்டாங்க. அப்பூதியடிகளுடைய பெரிய பையன் திருநாவுக்கரசர் நாயனார் சாப்பிட்றதுக்காக தோட்டத்துக்கு போய் வாழை அறுக்கும்போது அந்த வாழை மரத்தில் இருந்த ஒரு பாம்பு அந்த பையனை கடிச்சிடுது. உடனே அந்த பையனும் நம்ம சீக்கிரம் போய் இந்த இலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒடியாந்ததுனால விஷம் சீக்கிரம் தலைக்கு ஏறி வீட்டுக்கு போய் அவங்க அம்மாக்கிட்ட இலையை கொடுத்த உடனே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறான். அவங்க அம்மா அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையன் உடம்பெல்லாம் நீல கலராக மாறிடுச்சு. பாம்பு கடிச்ச மாதிரியும் அடையாளம் இருக்குது. அதை பார்த்தா அவங்க அம்மா மனசு கஷ்டப்பட்டாலும் அப்பூதியடிகளை கூப்பிட்டு நடந்த விவரத்தை சொல்லும்போது அப்பூதியடிகள் அவங்க மனைவி கிட்ட, நம்ம பையன் இறந்ததை வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வராதவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி அப்படியாவது அவர் நம்ம வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும். நம்ம பையன் இறந்துட்டான்னு அவருக்கு தெரிஞ்சால் சாப்பிடுவாரோ சாப்பிட மாட்டாரோ. அதனால் ஐயா சாப்பிட்டு போகிற வரைக்கும் இந்த விஷயம் வெளியவே தெரியக்கூடாது. அதனால் நம்ம பையனை ஒரு பாயில் சுருட்டி வீட்டில் ஒரு இடத்துல அப்படியே படுக்க வச்சுருவோம். ஐயா சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பூதியடிகள் சொன்ன உடனே அவங்க மனைவியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பையனை ஒரு பாயில் சுருட்டி ஒரு இடத்துல அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. இப்போ போய் திருநாவுக்கரசர் நாயனார்கிட்ட போய் அப்பூதியடிகள், ஐயா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டாரா. திருநாவுக்கரசரும் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் நெத்தி நிறையா திருநீர் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வாங்க உங்களுக்கு நான் திருநீர் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்பூதியடிகளுடைய பெரிய பையன் மட்டும் திருநீர் வாங்காததுனால திருநாவுக்கரசர் நாயனார் அப்பூதியடிகளை பார்த்து உங்கள் பெரிய பையனை கூப்பிடுங்க, அவனுக்கு கொஞ்சம் திருநீர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பூதியடிகளும் இனிமேல் நம்ம ஐயாட்ட உண்மையை மறைக்கக்கூடாது, அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொன்னதும் திருநாவுக்கரசர் நாயனாருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னது உங்கள் பையன் இறந்துட்டானா? அதை மறைச்சி நான் சாப்பிட்றது பெருசாக நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் பையனை தூக்கிட்டு முதல்ல சீக்கிரம் சிவன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே சிவலிங்கத்தின் முன்னாடி அந்த பையனை படுக்க வச்சுட்டு ஒன்று கொள்ளும் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடினதான் அந்த குழந்தை தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு வந்த மாதிரி அப்படியே வந்து அவங்க அப்பா பக்கத்தில் நின்றுக்குச்சு. இது எப்படி இருக்கும் அப்பூதியடிகளுக்கு? இது வரைக்கும் திருநாவுக்கரசர் நாயனாருடைய மகிமையை கேள்விப்பட்டிருக்காரு. இன்னைக்கு நேராக பார்த்ததும் எப்படி இருக்கும்? மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இன்னும் திருநாவுக்கரசர் நாயனார் சாப்பிட்றதுக்கு தாமதமாகுதேன்னு அதை தான் நினைக்கிறாராம். உடனே போய் திருநாவுக்கரசர் நாயனார்கிட்ட, ஐயா இன்னும் நீங்கள் சாப்பிட்லையே, ரொம்ப நேரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது திருநாவுக்கரசரும் சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு அப்பூதியடிகள் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே திருநாவுக்கரசர் நாயனார் சாப்பிட்டுட்டு அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் நாயனார் மேலே வச்சிருந்த அன்பின் காரணமாக கொஞ்ச நாள் அப்பூதியடிகள் வீட்டிலே தங்கியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நம்ம தலையாத்திரை போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்பூதியடிகளுக்கு திருநாவுக்கரசரை விட்டு பிரிய மனசு வராததுனால கூடியே போகிறாரு திருப்பழனம் வரைக்கும். திருநாவுக்கரசர் திருப்பழனம் போய் அங்கே இருக்கிற இறைவனை வணங்கும் பொழுது சொல் மாலை பயில்கின்ற அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்குறாரு. அந்த திருப்பதிகத்தில் அப்பூதியடிகளையும் சிறப்பிச்சு பாடுறாரு. கொஞ்ச நாள் திருப்பழனத்தில் இருந்துக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற சிவஸ்தலங்களான திருசோற்றுத்துறை முதலிய சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வணங்கிக்கிட்டே திருப்புவனத்தில் தங்கியிருந்தார். அப்புறம் சரி நம்ம திருநெல்லூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருநெல்லூருக்கு வர்றாரு. அங்கே வந்து கொஞ்ச நாள் உழவார பணி செஞ்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவாரூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பழையாறை திருவலஞ்சூர் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே பதிகம் பாடிக்கிட்டே திருவாரூர் வந்துட்டார். கோயிலுக்கு போய் தியாகேச பெருமானை வணங்கும்போது காண்டலே கருத்தாய் நினைத்திருந்தேன்னு தொடங்குற ஒரு கலைப்பதிகத்தையும் பாடி அதை தொடர்ந்து கொய்யுலா மலர் சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழா தொழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேன் என்னும் திருப்பதிகத்தையும் பாடி கண்ணில் கண்ணீர் மல்க தியாகேச பெருமானை வணங்கிக்கிட்டே அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துக்கிட்டே உழுவார பணியை செஞ்சிட்டு இருந்தார். ஒரு நாள் தியாகேச பெருமானை வணங்கும்போது பாடினம் பூதத்தினம் என்னும் தொடங்குற ஒரு திருப்பதிகத்தில் நம்மினந்தி அடிகளையும் சிறப்பிச்சு பாடுறாரு. இப்படியே திருவாரூரில் தங்கி உழவார பணி செஞ்சுட்டு பதிகம் பாடிட்டு இருந்தவர் பக்கத்தில் இருக்கிற திருவலிவலம் கீழ்வேலூர் போன்ற சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே வந்து திருவாரூரில் தங்கியிருக்காரு. அந்த சமயத்தில் திருவாதிரை திருவிழா வெகு விமர்சையாக நடக்குது. திருநாவுக்கரசர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர தியாகேச பெருமானை வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்புகலூர் வராரு. அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தர் அங்கே தங்கியிருக்காரு. திருநாவுக்கரசர் திருப்புகலூர் வர செய்தி திருஞான சம்பந்தர் கேள்விப்பட்ட உடனே
திருஞான சம்பந்தரும் முருகநாயனாரும் திருநாவுக்கரசரை எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. இப்போ திருநாவுக்கரசர்கிட்ட திருஞான சம்பந்தர், நீங்கள் திருவாரூரில் இருக்கும்போது அங்கே என்ன விசேஷம் நடந்தது அப்படிங்கும்போது, அப்போ திருநாவுக்கரசரும் திருவாதிரை திருவிழா ரொம்ப சூப்பராக நடந்தது அங்கே அப்படின்னு சொன்ன உடனே திருஞான சம்பந்தருக்கு திருவாரூருக்கு போய் தியாகேச பெருமானை வணங்கணும்னு ஆசை வந்துடுச்சு. உடனே திருஞான சம்பந்தர், நான் போய் தியாகேச பெருமானை வணங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருவாரூர் கிளம்பி போயிட்டாங்க. திருநாவுக்கரசர் திருப்புகழில் இருக்கிற முருகநாயனருடைய மடத்தில் தங்கிட்டு பக்கத்தில் இருக்க சிவஸ்தலங்களான திருச்செங்காட்டாங்குடி, திருநள்ளாறு, சாத்தமங்கை, அயவந்தி, திருமருகல் போன்ற ஊருக்கெல்லாம் போய் இறைவனை வணங்கிட்டு பதிகம் பாடிட்டு திருப்பியும் வந்து திருப்புகலூரில் முருகநாயனாருடைய மடத்தில் தங்கியிருக்காங்க. இப்போ திருஞான சம்பந்தரும் திருவாரூருக்கு போயிட்டு தியாகேச பெருமானை வணங்கிட்டு திருப்பியும் திருப்புகலூருக்கே வந்துட்டாங்க. திருப்புகலூரில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்கியிருக்கிற செய்தியை கேட்ட உடனே திருநீலநக்க நாயனாரும் சிறுதொண்டு நாயனாரும் திருப்புகலூருக்கு வந்து இவங்க கூடயே தங்கிக்கிட்டாங்க. இப்போ திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், அப்புறம் சிறுதொண்டு நாயனார் எல்லாரும் ஒன்றா தங்கி இருந்து பக்கத்தில் இருக்க சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்தாங்களா. அப்புறம் திருநாவுக்கரசருக்கு திருப்பியும் தல யாத்திரை போகணும்னு ஒரு ஆசை வந்ததுனால அவர் கிளம்புறாரு. அவரு கூடயே திருஞான சம்பந்தரும் கிளம்புறாரு. திருநீலநக்க நாயனாரும் சிறுதொண்டு நாயனாரும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் மட்டும் போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிக்கிட்டே திருக்கடையூர் வந்துட்டாங்க. அங்கே வந்து குங்குளிய கலை நாயனாருடைய மடத்தில் தங்கி இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிக்கிட்டே திருவிழிமலைக்கு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கும் போது திருநாவுக்கரசர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிய திருவிழிமலை யானை சேராதார் தீ நெறிக்கே சேர்கின்றாரே அப்படின்ற ஒரு ஈரடியினை கொண்ட திருத்தாண்டகத்தையும் அவர் பாடி இறைவனை போற்றி வணங்கினார். அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியும் இருந்தாங்க. அவங்க தங்கியிருந்த சமயத்தில் திருவிழிமலையில் பெரும் பஞ்சம், மழையே பெய்யல. அதனால எல்லாரும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. இதை பார்த்துட்டு இருப்பாரா சிவபெருமான். உடனே சிவபெருமான் திருஞான சம்பந்தர் கனவுலையும் திருநாவுக்கரசர் கனவுலையும் சிவபெருமான் தோன்றி, கவலைப்படாதீங்க பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு, தினம் கோவிலில் கிழக்கு பீடத்தில் ஒருத்தவங்களுக்கும் மேற்கு பீடத்தில் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொற்காசு வைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து வேணுங்கிற பொருள் வாங்கி அடியாருக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போடுங்க அப்படின்னு சிவபெருமான் சொன்னாங்க. காலையில் எழுந்திருச்சு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் கோயிலில் போய் பார்க்கும்போது சிவபெருமான் சொன்ன மாதிரியே பீடத்தில் ஒரு பொற்காசு இருக்குது. திருநாவுக்கரசருக்கு வட்டமே இல்லாத காசும் திருஞான சம்பந்தருக்கு வட்ட காசும் கிடச்சிது. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற பொருள் வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க மடத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரில் பஞ்சமும் தீர்ந்து போச்சு. அதனால் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்கேருந்து கிளம்பி திருமறைக்காடு அப்படின்ற தேவாரண்யத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா கோவில் கதவு வேத மந்திரத்தால் காப்பிடப்பட்டு மூடி இருக்கு. கதவுக்கு பக்கத்தில் வழி ஏற்படுத்தி சிவனுக்கு பூஜை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இறைவனை வணங்குறவங்களா இருந்தாலும் சரி, அது வழியாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர்கிட்ட, நம்ம நேர் வழியில் போய் தான் சிவபெருமானை வணங்கணும், அதனால் நீங்கள் இந்த கதவு திறக்கிறதுக்காக ஒரு பதிகம் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. திருநாவுக்கரசரும் சரின்னு சொல்லிட்டு, பன்னின் நேர் மொழியால் உமை பங்கனே அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு. ஆனால் கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் உருகி, அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கமென்றிலீர் எம்பெருமானாரே, இறக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரே, சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே அப்படின்னு திருக்கடை காப்பு சாத்தி மன உருகி பாடினோடனே கதவு திறந்துருச்சு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே நேர் வழியில் போய் இறைவனை வணங்கிட்டு திருப்பி வந்து இப்போ திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பார்த்து, இந்த கதவு மூடுறதுக்கு நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் சதுர்மறைதான்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடினோடனே முதல் பாட்டிலே கதவு சாத்திக்கிச்சு. அங்கேருந்த எல்லாரும் அரகரா கோஷம் எழுப்பிட்டு திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் போற்றி வணங்குறாங்க. அப்புறம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அதே ஊரில் இருக்கிற மடத்தில் வந்து அன்றைக்கி ராத்திரி படுத்து தூங்கும் போது திருநாவுக்கரசருக்கு தூக்கமே வரல. நம்ம சிவபெருமானுக்கு பிடிக்காத செயலை செஞ்சிட்டோமோ, நம்ம மனம் உருகி அப்படி வேண்டி தான் நம்ம கதவு திறக்க வச்சோம். அதுவும் அந்த பாட்டோட கடைசியாக தான் கதவு திறந்தது. ஆனால் திருஞான சம்பந்தர் பாடின முதல் பாட்டிலே கதவு மூடிக்கிச்சு. அப்போ சிவபெருமானுக்கு கதவு திறக்கிறது ஒரு வேளை பிடிக்கலையோ, அவர் பிடிக்காத வேலையை நம்ம செஞ்சிட்டோமோ அப்படின்னு மனசு குழம்பி போய் படுத்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு காட்சி கொடுத்து, திருவாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. உடனே திருநாவுக்கரசர், எங்கே என்னை இருந்திட தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார்
தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனாரது என்கொலோ அப்படின்னு பதிகம் பாடிக்கிட்டே எழுந்திருச்சு அங்கே இருக்கிறவங்க கிட்ட திருஞான சம்பந்தர் எழுந்திருச்சா நான் திருவாய்மூருக்கு போகிறேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்குற சிவபெருமானை தொடர்ந்து போனார். பக்கத்தில் போன உடனே சிவபெருமான் மறைஞ்சிட்டார். அப்புறம் தூரத்தில் காட்சி கொடுக்குறாரு. இப்படியே மறைந்தும் காட்சி கொடுத்தும் திருநாவுக்கரசரை திருவாய்மூருக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே கோயிலுக்குள்ளே போன உடனே சுத்தமாக மறைஞ்சே போயிட்டாரு. திருநாவுக்கரசருக்கு தெரியவே இல்லை எங்கே இருக்கார் சிவபெருமான்னு. திருநாவுக்கரசர் போன கொஞ்ச நேரத்திலே திருஞான சம்பந்தர் தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சு அப்புறம் எங்கே இருக்காங்க அப்படின்னு அங்கேருந்து உங்ககிட்ட கேட்கும்போது அவர் திருவாய்மூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகிறாருன்னு சொன்ன உடனே திருஞான சம்பந்தரும் வாங்க நம்ம எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு திருவாய்மூருக்கே அப்பருக்கு பின்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் எங்கே இறைவனை காணுமேன்னு தேடிட்டு இருக்கும்போது திருஞான சம்பந்தர் வந்தாரா. அப்போ திருநாவுக்கரசர் சிவபெருமான்கிட்ட இறைவா நான் தான் உங்களுக்கு பிடிக்காத செயலாகிய கதவு திறக்கிற வேலையை செஞ்சேன், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச செயலை செஞ்ச திருஞான சம்பந்தரும் இங்கே தான் வந்திருக்கிறாரு, அவருக்காவது நீங்கள் காட்சி கொடுங்களேன் அப்படின்னு மன உருகி கேட்கும்போது சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தாரு. திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கிட்டு திருநாவுக்கரசருக்கும் இதோ இந்த இடத்துல இறைவன் இருக்காருன்னு காமிக்கும் போது திருநாவுக்கரசருக்கும் சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சிது. அப்போ திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இறைவனை போற்றி பதிகம் பாடி வணங்கிட்டு கொஞ்ச நாள் திருவாய்மூர்லேயே தங்கியிருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருப்பியும் தேவாரண்யம் அப்படிங்கிற திருமறை காட்டுக்கே வந்துட்டாங்க. தேவாரண்யத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்கியிருக்கிற செய்தி பாண்டியமாதேவியான மங்கையர்க்கரசியாருக்கு தெரிஞ்ச உடனே இப்போ பாண்டிய நாட்டில் சைவத்துக்கு பதிலாக சமணம் தான் இருக்குது, எப்படியாவது சமண மதத்தை ஒழித்து சைவத்தை தழைத்தவங்க செய்யணும்னா அது திருஞான சம்பந்தர் வந்தால் மட்டும்தான் முடியும்னு மங்கையர்க்கரசியார் முடிவு பண்ணுறாங்க. அவங்க தானே மகாராணி. அதனால் அந்த நாட்டு அமைச்சரான குலச்சிறை நாயனார் மூலயமா திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. திருஞான சம்பந்தரையும் அந்த ஆள் வந்து கூப்பிடும்போது திருநாவுக்கரசர் போகவே போகாதீங்க, சமணர்கள்லாம் ரொம்ப கொடுமைக்காரங்க, அவங்களாம் பழிபாவத்துக்கே அஞ்ச மாட்டாங்க, உங்களுக்கு பதிலாக வேணால் நான் வேணால் போகிறேன் அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர்கிட்ட. ஆனால் திருஞான சம்பந்தர் வேணாம், அவங்க என்ன தானே கூப்பிட்டாங்க, நானே போயிட்டு வரேன்னு பிடிவாதமாக சொல்கிறாரு. அதுக்கு திருநாவுக்கரசரும் இப்போ நாளும் கோலு கூட சரியில்லை, இப்போ நீங்கள் போவேணாம் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் திருஞான சம்பந்தர் நாளும் கோலும் சிவனடியாரை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கோளறு திருப்பதிகமாகிய வேயுறு தோழிபங்கன் பாடிட்டு திருநாவுக்கரசர்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கிட்டு பாண்டிய நாட்டுக்கு போயிட்டாங்க திருஞான சம்பந்தர். இப்போ திருநாவுக்கரசர் கொஞ்ச நாள் அங்கே தேவாரண்யத்திலே தங்கி இருந்துட்டு திருவழிமலைக்கு போகணுன்னு ஆசை வந்ததுனால அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருவழிமலை வந்தாங்க. அங்கே இறைவனை போற்றி வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருவாவடுதுறை வராரு. அங்கே திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் 1000 பொற்காசு கொடுத்தாங்கல்ல, அதை சிறப்பிச்சு மாயுத ஞாலம் எல்லாம் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்குறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பழையாறை வராங்க. அங்கே வந்து பார்த்தா கோவிலில் சிவலிங்கத்தையே காணோம், சமணர்கள் எல்லாம் சேர்ந்து சிவலிங்கத்தை மறைச்சி வச்சுட்டாங்க. இதை பார்த்த திருநாவுக்கரசர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணாமல் இந்த ஊர் விட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு முன்னாடியே உட்காந்து உண்ணா நோன்பு இருக்காங்க. திருநாவுக்கரசர் சாப்பிடாம இருந்தால் சிவபெருமான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உடனே அந்த நாட்டு ராஜா கனவுல போய் அவர் எந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்களோ அந்த இடத்த காமிச்சு சீக்கிரமாக அந்த இடத்துலேருந்து என்னை மீட்டு கொண்டு வந்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுங்க, ஏன்னா எனக்காக சாப்பிடாம திருநாவுக்கரசர் அங்கே காத்துட்ருக்கார் கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்ன உடனே காலையில் எழுந்திரிச்சுது ராஜாவுக்கு அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குது. அமைச்சர்கள்ட்ட அவங்க கண்ட கனவை சொல்லிட்டு சிவபெருமான் இந்த இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க, வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சிவபெருமான் சொன்ன இடத்துல போய் பார்க்கும்போது அங்கே சிவலிங்க திருமேனி இருக்குது. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிவலிங்க திருமேனி எடுத்துகிட்டு வந்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி பூஜைக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கோவில் திருப்பணி செஞ்சு வைக்கிறாரு. திருநாவுக்கரசரும் அங்கே கோவிலுக்கு போய் தலையலாம்ன்ற தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் உழவார பணி செஞ்சுட்டு இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருவானைக்கா, திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கற்குடி போன்ற சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருப்பஞ்சேரிக்கு வந்துட்டு இருக்காரு. வர வழியில் அவருக்கு ரொம்ப தாகமாகவும் பசியாகவும் இருந்துச்சு. இவருடைய பசியை பொறுத்திருப்பாரா சிவபெருமான்? உடனே பக்கத்துலேயே குளம் வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் கட்டி சோறு கட்டி வச்சுட்டு ஒரு அந்தனர் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்காங்க.
ரொம்ப தாகத்தில் வந்தவருக்கு குளத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திருநாவுக்கரசரும் அவங்க கூட வந்து அடியார்கள் எல்லாரும் அந்த குளத்தில் போய் தண்ணியை குடிச்சிட்டு அங்கே கட்டிசோறு கட்டி வச்சுருந்தாங்களே அந்த அந்தனர் பக்கத்தில் போய் உட்காந்த போது அந்த அந்தனர் எங்கிட்ட கொஞ்சம் கட்டிசோறு இருக்குது, அது கொஞ்சம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது திருநாவுக்கரசரும் சரின்னு சொல்கிறாங்க. அந்த அந்தனர் சாப்பாடு கொடுக்க திருநாவுக்கரசரும் அவங்க கூட வந்து அடியார்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அந்தனர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு. அதுக்கு திருநாவுக்கரசர், நாங்கள் திருப்பஞ்சலி வரைக்கும் போகணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்தனர், நானும் அங்கே தான் போகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூடயே பேசிக்கிட்டே திருப்பஞ்சலி வரைக்கும் கூட்டிகிட்டு போனவர் திருப்பஞ்சலிக்கு போனோடனே மறைஞ்சே போயிட்டாரு. அப்போ தான் திருநாவுக்கரசருக்கே தெரியுது, நமக்கு தண்ணி சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணி வச்சு கூடயே துணைக்கு வந்தது சிவபெருமான்னு. உடனே திருநாவுக்கரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை போற்றி பதிகம் பாடி வணங்கிட்டு கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்து உழுவார பணியை செஞ்சுட்டு சரி நம்ம திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திருவண்ணாமலைக்கு போய் அங்கேயும் பதிகம் பாடி இறைவனை வணங்கிட்டே உழுவார பணி செஞ்சுருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி தொண்டை நாட்டில் உள்ள சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கலான்னு சொல்லிட்டு திருவத்தூர் வழியாக காஞ்சிபுரம் வந்துட்டார். அங்கே ஏகம்பநாதரை வணங்கும் பொழுது கரவாடும் வன் நெஞ்சற்கு அரியானேன்ற தொடங்குற திருப்பதிகத்தை பாடி அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அப்புறம் அங்கே தங்கியிருந்து உழுவாரப்பணி செஞ்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்க சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வணங்கிட்டு உழுவாரப்பணி செஞ்சுட்டு திருப்பி காஞ்சிபுரத்துலேயே வந்து தங்கியிருந்தார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருக்கழுக்குன்றம் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களான திருவான்மையூர் திருமயிலாப்பூருக்கெலாம் போயிட்டு திருவெற்றியூருக்கு வந்து சிவபெருமானை வணங்கும் போது வண்டோங்கு செங்கமலம் எனும் பாடலடி எடுத்து திருத்தாண்டகம் பாடுறாரு. அங்கேயே கொஞ்ச நாள் உழுவார பண்ணி செஞ்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பாச்சூர் வழியாக போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிட்டே பழையனூர் திருவாலங்காட்டுக்கு வந்துட்டார். அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கும் பொழுது திருவாலங்காடுரையும் செல்வர் தாமே அப்படின்ற ஒரு திருத்தாண்டகம் பாடி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கிட்டு உழுவார பணியும் செஞ்சிட்ருக்காரு. சரி இனிமேல் வடதிசையில் இருக்கிற சிவஸ்தலங்களையும் வணங்கலான்னு சொல்லிட்டு திருக்காரிக்கரைக்கு வந்துட்டு இறைவனை வணங்கிட்டு அப்படியே திருக்காலத்தி மலைக்கு வந்தாங்க. திருக்காலத்தின் அதில் பார்க்கும்போது கண்ணுல ஆனந்த கண்ணீர் மல்க என் கண்ணுலான் அப்படின்ட்டு தொடங்குற திருப்பதிகத்தை பாடி வணங்கி உழுவார பணி செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்தாரு. தென் கைலாயம் ஆகிய காலத்தி மலையை பார்த்துட்டோம், நம்ம வட கையிலைக்கும் போய் சிவபெருமானை வணங்கிட்டு வரணுன்ற ஆசை திருநாவுக்கரசருக்கு வந்துருச்சு. அடுத்தது என்னென்ன அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.